ரீசெண்டா பாத்தீங்கன்னா பர்பிள் ஆப்ல இருந்து ஒரு ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணேன். இது கண்டிப்பா உமன்ஸ்க்கு லேடிஸ்க்கு எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட் தான். அது என்ன ப்ராடக்ட்ங்கிறது வாங்க இப்போ ஓபன் பண்ணி பார்த்தோம்னா, இது பாத்தீங்கன்னா நீட்டா அவங்க சீல் பண்ணி கொடுத்துருக்காங்க. பர்பிள்ங்கிறது பார்த்தாவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இங்க. ஸோ இப்படி காமிக்கிறேன். ஸோ இதோட ப்ரைஸ் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்தாலுமே நமக்கு கொஞ்சம் வேல்யூவான ப்ராடக்ட்னே சொல்லுவேன். அப்போ பார்த்தீங்கன்னா நீட்டாக இந்த பபுள் ரேப்பில் ரேக் பண்ணியிருக்காங்க. இது வேற ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இந்த குயிக் ஹேர் கராங்கிறது தான். இது பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக யூடியூப்ல எல்லாருமே ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்காங்க. யூடியூபர்ஸ் எல்லாருமே, ஃபேமஸ் யூடியூபர்ஸ் எல்லாருமே. ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லும் போதே அது நல்லா ஆர்கானிக் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. நானும் இதில் இருக்கிற இன்கிரீடியன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு தான் வாங்கினேன். இதோட ரிவ்யூஸ் எல்லாம் பார்த்துட்டு தான் வாங்கினேன். இப்போ இதை வாங்க ஓப்பன் பண்ணியே பார்த்துடலாம். சாரி, அவசரத்தில் பிரிக்கும் போது கொஞ்சம் கிழிஞ்சிருச்சு. ஸோ எனிவே உள்ள இருக்கிறது தானே முக்கியம். சரி வாங்க பார்த்துடலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக்ல இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களோட மஸ்காரா இருக்கு பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்கும். இது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இந்த ப்ராடக்டோட யூசேஜ் என்னன்னு சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இது மாதிரி நேச்சுரல் பிளாக்லயும் இருக்கு, நேச்சுரல் ப்ரௌன்லயும் இருக்கு. உங்களோட ஹேர் கலருக்கு தகுந்த மாதிரி நீங்க ப்ரௌன் கூட வாங்கிக்கலாம். ஏன்னா சில பேர் ஹேர் கலர் யூஸ் பண்ணிருப்பாங்க, ப்ரௌனா மாத்திருப்பாங்க. ஸோ அதனால இது வந்து 2 கலர் அவைலபிளா இருக்கு. ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா நீட்டா ஹை பொனி போடும்போதோ, நீட்டா தூக்கி ஒரு சென்டர் கிளிப் பண்ணும்போதோ சைடெல்லாம் ஹேர் வந்திருக்கும் நீங்க பாத்தீங்களா, அதை நீட்டா வந்து ஆர்கனைஸ் பண்ணி ஆர்கனைஸ்னு சொல்லிட்டேன். நீட்டா வந்து அதுலயே செட் ஆகிறது தகுந்த மாதிரி தான் இந்த மாதிரி இந்த பேபி ஹேர் எல்லாம் செட் பண்றதுக்கு தான் இந்த மாதிரி ஒரு குயிக் ஹேர் கராங்கிறது. இது எப்படிங்கறது உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ இந்த சைடுல இந்த மாதிரி ஹேர் எல்லாம் நம்ம வந்து ஹை போனி போடும்போது இந்த மாதிரி இருக்கும். ஹை போனி போடும்போதோ இல்ல சென்டர் கிளிப் பண்ணும்போதோ பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சைடு ஹேர்லாம் இப்படி இருக்கும். அல்லது இந்த மாதிரி பேபி ஹேர்லாம் இருக்கும் பாத்தீங்களா. இந்த பேபி ஹேர் எல்லாம் நீட்டா செட் பண்றதுக்கு தான் இந்த மாதிரி இந்த டூலை வந்து இப்படி நீங்க நீட்டா எடுத்து பண்ணிக்கலாம். இப்ப பாருங்களேன், இப்படி இருக்கிற ஹேரை இப்படி எடுத்து நான் பண்றேன் பாருங்க. இப்ப எப்படி நீட்டா செட் ஆயிடுச்சு பாருங்களேன். இப்ப பாருங்களேன், இது எவ்வளவு நீட்டா செட் ஆயிடுச்சு. இது ரொம்ப நேரம் அப்படியே இருக்கும். நீங்க வெயில போனாவோ ஃபங்க்ஷன்ல போனாலும் அதை பத்தி கவலையே பட தேவையில்லை. நீட்டா செட் ஆயிடுச்சு, பாக்குறதுக்கும் நீட்டா இருக்கும். ஸோ பிஃபோர் எப்படி இருந்துச்சு, ஆஃப்டர் எப்படி இருந்துச்சுங்கும் போது இது உங்க பார்க்கும்போது நீங்களே தெரிஞ்சுக்கலாம். இது நீட்டா இப்படி செட் பண்றது தான் இந்த குயிக் ஹேராங்கிறது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இருக்கு. நான் ரொம்ப நாள் யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு தான் உங்களுக்கு இந்த ரிவ்யூ கொடுக்குறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்யூ.